இந்த திவ்யாவை பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆனந்த் தேவை. அதர்வா பிரதரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அவர் இண்டஸ்ட்ரியில வந்து 10 வருஷத்துக்கு மேல இருக்காரு. ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகனா இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர் தன்னுடைய உடலை சரியாக மெயின்டைன் பண்றாங்களோ, ஒரு டிசிப்ளினை கடைபிடிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட டிசிப்ளின் இருக்குதுன்னு அர்த்தம். டிசிப்ளின் இல்லாம அவங்க கிட்ட ஒரு உடலை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். நான் போராடிட்டு இருக்கேன் 10 வருஷமா. சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸை கொடுத்தது. ஏன்னா ஒரு ஹீரோ இதைத்தான் ரசிப்பார்னு தமிழ் சினிமால காலங்காலமாக பல இயக்குநர்களுக்கு அந்த ஹீரோவை சுத்தி இருக்கிறவங்க ஒரு கற்பிதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்குனா இப்படிதான் கதை பண்ணணும், ஹீரோக்கு இப்படிதான் கதை சொல்லணும்னு. நான் முதல் முறையா ஹீரோக்கு, நான் அதர்வாக்கு கதை சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அப்படிலாம் இல்ல. ஒரு டிராமாவை அவங்க என்ஜாய் பண்றாங்க, ஒரு காமெடி அவங்க என்ஜாய் பண்றாங்க, ஒரு எமோஷன் அவங்க என்ஜாய் பண்றாங்க. அப்போ இவங்களை பத்தி நம்ம கேள்விப்படுறது வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு குழப்பம் வருது. ஸோ இந்த இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுக்கான காரணம் அதர்வாவுடைய இந்த கதை தேர்வும் ரசனையும், இந்த கதையில அந்த ஆனந்த் திவ்யாங்கிற கதாபாத்திரத்து மேல அவர் வச்ச அன்பும் நம்பிக்கையும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நெல்சன். நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் நான் வந்து அவருக்கு நரேட் பண்ணும்போது டிராமா அவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. அங்க இருந்து அவர் ஷூட்டிங் போகும்போது ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னது என்னன்னா, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க. இதைதான் திரும்ப திரும்ப சொன்னாரு.